ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி ரெகுலராக என்கிட்ட வருவாங்க. அவர் ரிட்டையர்டு ஸ்ட்ரிக்ட் தமிழ் வாத்தியார், அந்த காலத்து வாத்தியார். அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. அந்த அம்மாவுக்கு சர்க்கரை நோய். இவர் எப்போ வந்தாலும் அந்த அம்மா திட்டிகிட்டே இருப்பார். நான் பாருங்க சார், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் பழைய காலத்தாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். அந்த அம்மா ரொம்ப சோகமாக ஒரு தடவையும் போயிட்டே இருக்கும். இப்படியே போய்ட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா மட்டும் உள்ளே வந்துச்சு சேம்பருக்குள்ளே. என்னம்மா, எங்கம்மா ஹஸ்பண்டை காணோம்? சார் வெளியே நிற்கிறாரு, அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டேங்கிறாரு, அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஏமா ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் சோகமாக தான் இருக்குன்னு என்ன சிரிக்கிற? இல்லை சார், என்னை ரொம்ப பாடப்படுத்திட்டார், எனக்கு சக்கரை நோய் வந்துடுச்சுன்னு சொல்லி இப்போ அவர் கொஞ்சம் அடங்கியிருக்காரு. சரி, இப்படியே போச்சா. அடுத்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த அம்மா மட்டும் ஆஸ் யூஷுவல் வந்துச்சு. கேட்டேன், எங்கம்மா ஐயா? ரொம்ப சோகமாக இருந்துச்சு இந்த தடவை. என்ன ஆச்சு? ஐயா திடீர்னு இறந்துட்டாருங்க. என்ன இறந்துட்டாரு? நல்லா இருந்தவர்களாச்சே. ஆமாம் ஐயா, அவர் சக்கரை இது மாத்திரை, ஹார்ட் மாத்திரைலாம் சாப்பிடாம எதுவுமே சொல் பேச்சு கேட்காம இருந்தார், திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டார். நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சக்கரை நோய் வந்துட்டாவே ஆயுசு கம்மியாடுங்கிற ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. நல்ல கட்டுப்பாட்டுடன் உள்ள சர்க்கரை நோயாளி வியாதியே இல்லாத ஆரோக்கியமானவரை விட அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் உங்களுக்கு சொன்னேன். இன்னுமே அந்த அம்மா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவர் ஸ்ட்ரிக்ட் தமிழ்வாதியா இல்லையா? அந்த அம்மாவை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டார். மணி அடித்தா சோறு, நேரம் கட்டால் டாக்டரு, நேரம் கண்டால் மாத்திரை போட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. சர்க்கரை நோயுடன் இனிமையாக 100 வயது வாழலாம்.